மொபைல் ஃபோன் நாட் சார்ஜிங். ஸோ என்னோடய மொபைல் வந்து இன்றைக்கி சார்ஜ் ஆகலை. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தெரில. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக டெய்லி யூஸ்வலாக பண்ணுறது தான். மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ சுவிட்சும் ஆன் பண்ணிட்டேன், சார்ஜர் வந்து என்னோடய மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ எனக்கு அன்யூஷுவலாக சவுண்ட் வந்துகிட்டே இருந்தது. ஸோ சார்ஜ் பண்ணிட்டு ஒன் டைம் மட்டும் சவுண்ட் வந்துடும், முடிஞ்சிருச்சு. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சார்ஜ் ஆகுது இறங்குற அதேமாரி சவுண்ட் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நான் மொபைலை கையில் எடுத்து பார்த்தேன், அது சார்ஜே ஆகலை. ஸோ திரும்ப என்ன பண்ணேன், பக்கத்துலேயே இருந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணுறேன். ஸோ சார்ஜ் ஏறவே இல்லை. சுவிட்ச் ஆன் பண்ணி தான் இருக்குது, சார்ஜர் கனெக்ட் பண்ணி தான் இருக்குது, ஆனால் சார்ஜ் வந்து ஆகவே இல்லை. ஸோ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸோ மொபைலை எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனிங் கிளாத் எடுத்துட்டேன். க்ளீனிங் கிளாத் எடுத்து எதுவுமே பண்ணல. நான் ஒரு குச்சி, ஸோ சிம்பிளாக ஒரு குச்சி எடுத்துகிட்டு இந்த சார்ஜிங் போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நல்லா பார்த்துங்க. சார்ஜிங் போர்ட் இதை மட்டும் தான் க்ளீன் பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு சின்னதாக ஏதாச்சும் ஒரு இந்த உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு இது உள்ளே க்ளீன் பண்ணேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் டைம் மட்டும்தான், ரொம்ப கூட நான் அதிகமாகலாம் பண்ணல. ஒன் டைம் மட்டும் உள்ளே க்ளீன் பண்ணிட்டு ஸோ எடுத்து சார்ஜ் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லை. சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல். ஸோ சுவிட்சும் ஆன் பண்ணிட்டேன், சார்ஜரையும் கனெக்ட் பண்ணேன், சார்ஜ் ஆகாமல் இருந்தது. சின்னதாக ஒரு கிளாத் மட்டும் எடுத்துட்டேன். ஸோ நல்ல கிளாத் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு குச்சியை வச்சு உள்ளே க்ளீன் மட்டும் பண்ணேன். லைட்டாக தான் பண்ணேன், ரொம்ப அதிகமாக கூட பண்ணல, ரொம்ப ரஃபாகவும் பண்ணல. உடனே க்ளீன் ஆகிடுச்சு. உடனே சார்ஜர் கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன மெயின் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டு தான், வேறு எதுவுமே இல்லை. இதுலேயும் அதிகமான டஸ்ட்டு. ஸோ இந்த சார்ஜரும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறேன் பாருங்கள். எதுக்காகனா ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த சார்ஜர் போர்ட்டில் பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. ஸோ இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து நான் இதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணேன். ஸோ எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள், இதில் நல்லா தெரியும். ஸோ சார்ஜரை பார்த்தா கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப நல்லா தெரியும். ஸோ போர்ட் வந்து கொஞ்சம் சரியாக தெரில. ஸோ இங்கேயும் டஸ்ட் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் வீடியோவில் சரியாக தெரில. ஸோ பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது இதுலேயும் டஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே என்னென்னா, இது சின்ன ப்ராப்ளம் தான். ஸோ உங்கள் மொபைல் ஃபோன் சார்ஜ் ஆகலைன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. ஸோ ஈஸியாகவே சால்வ் பண்ணிட்டேன். நான் எங்கேயும் எடுத்து போல என்னவும் பண்ணல. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஸோ மொபைல் ஹார்ட்வேர் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாளும் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இதேமாதிரி ஸோ டெய்லி இனிமேல் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நடந்தது. ஸோ உடனே ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே போட்டேன். ஃபஸ்ட்டு இது எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே தான். இதையும் ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன். எல்லா பொருளுமே, எல்லா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸுமே டஸ்ட்டு பெரிய ப்ராப்ளம் சொல்லலாம். டஸ்ட்டு தான் டஸ்ட்டு தான் உங்கள் மொபைலில், ஸோ மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப் இருந்தாலும் சரி அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த மொபைலில் எக்கச்சக்கமான டஸ்ட்டு வரலாம். ஸோ நம்ம ட்ராவலிங் போஸில் இதேமாதிரி எக்கச்சக்கமான டைமில் இதேமாரி வருது. ஸோ மொபைல் ஃபோன் நாட் சார்ஜிங்னா ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல் சார்ஜரை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே போர்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நானுமே சரி மொபைலில் சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டேன், அவள் தான் அந்த சாகில் அப்படியே விட்டுறேன், அவ்வளோ தான். எக்கச்சக்கமான டஸ்ட்டு வருது, அப்படியே யூஸ் பண்ணுறோம், டெய்லி அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதேமாதிரி ப்ராப்ளம் வர சொல்ல மட்டும் தான் நம்ம கவனிக்கிறோம். அதேமாதிரி சார்ஜிங் போர்ட், இந்த போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான டஸ்ட் வரும். நம்ம ட்ராவலிங் போக சொல்லியும் சரி, ஸோ ஏதாச்சும் ஒரு டஸ்ட்டான இடத்துல போக சொல்லியும் சரி, இதுலேயும் எக்கச்சக்கமான. ஸோ அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் ஆகுது இந்த சார்ஜிங் போர்ட்டை க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளே உடச்சிடக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே சாஃப்ட்டாக தான் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணுன்றேன். ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜிங் போர்ட்டே கனெக்ட் ஆகிடும். அப்படி தெரியாதுன்ற பட்சத்தில் சும்மா உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா ஸோ அங்கே கொடுத்து இதை க்ளீன் பண்ணி மட்டும் தாங்க அப்படின்னாச்சும் சொல்லுங்கள். ஒரு 2 months ஒன்ஸ் ஆகுது க்ளீன் பண்ணுங்கள். அப்படி பண்ண சொல்ல உங்கள் மொபைல் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னன்னா, உங்கள் மொபைல் ஃபோன் நாட் சார்ஜிங். ஸோ சார்ஜ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுது. இது எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய டிஃப்ரென்ஸான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ மொபைல் பேட்டரி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஸோ சார்ஜர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை யூஎஸ்பி கேபிள் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இந்த அடாப்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இது பேசிக். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இதுதான். என்னோடய மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு பண்ணுங்கன்ற. இந்த சார்ஜிங் போர்ட்டை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இந்த சார்ஜரை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஸோ ஐபிஎஸ் சொல்யூஷன் போட்டும் க்ளீன் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வேணாம். அதை விட்டுட்டு தயவு செஞ்சு தண்ணி ஊற்றிலாம் க்ளீன் பண்ணுறாதீங்க. ஸோ ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே சார்ஜர் உள்ள விட்டுறாதீங்க. இதுலேயும் தண்ணி பற்றவே கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.